ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை களத்திலே ஒரு புதிய திருப்பம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன திருப்பம் என்று சொன்னா, ரஷ்யா உள்ளே வரப்போகிறது. இனி ரஷ்யாவும் அந்த பேச்சுவார்த்தை களத்தில் தானும் ஒரு உறுப்பினராக ஈரானினுடைய பக்கம் நிற்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று ரஷ்யாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு சென்றிருக்கின்றார். எனவே ஈரானிய யுத்த களத்தில் வேறு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஈரானிய யுத்தத்தினுடைய 59வது நாள். எனவே இன்றைய நாளில் நடைபெற்ற சம்பவங்களின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தால் ஈரானை மறந்துட்டோம். எனவே இந்த வீடியோவில் ஈரானிய செய்திகளை விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதாவது ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் என்று சொல்லுவது தானே, அதே போன்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். முதல்ல பாகிஸ்தானுக்கு வந்தவர், அதுக்கு பிறகு ஒமானுக்கு போனவர், திருப்பி பாகிஸ்தானுக்கு இப்போ ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார். ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவுக்கு போயிருக்கிறார். இன்று பிற்பகல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்து முக்கியமான சில கலந்துரையாடல்களை அப்பாஸ் அராக்சி செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவருடைய இந்த பயணத்தினுடைய நோக்கம் சம்பந்தமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், ரஷ்யாவை உள்ள கொண்டு வரது, அதாவது பேச்சுவார்த்தை மேசையில் உள்ள கொண்டு வரது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஈரான், மற்ற பக்கம் அமெரிக்கா, நடுவில் பாகிஸ்தான், துருக்கி இருந்தது, ஓமான் இருந்தது. இந்த நாடுகளினுடைய அனுசரணையோட பேச்சுவார்த்தை நடந்தது. அதிலே ஈரானுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தது. ஈரான் சில விஷயங்களை நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம், சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், எடுத்தெடுப்பில் கையெழுத்தெல்லாம் போட மாட்டோம் என்று சொல்லி இப்படி ஈரானினுடைய பக்கம்தான் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த பேச்சுவார்த்தை மேசையில். இப்படி இருக்கும்போது ரஷ்யாவும் உள்ளுக்குள்ள வெறுமாக இருந்தால் இன்னமுமே அது ஈரானினுடைய பலத்தை அதிகரிக்கும். அதாவது லெவரேஜ் என்று சொல்லுவோம். அந்த லெவரேஜ் ஈரானுக்கு அதிகரிக்கும். இது முதலாவது. ரெண்டாவது ரஷ்யாவை உள்ள கொண்டு வருவதன் மூலம் இந்த அணு ஆயுத பிரச்சனை இருக்கு தானே, அணு செறிவூட்டல், யுரேனிய பிரச்சனைகள், அதுக்கு ஒரு வேறு விதமான தீர்வு ஒன்றை காண்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு சம்பவம் இது மாதிரி நடந்திருக்குது. எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2015ஆம் ஆண்டில் அப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஒபாமா இருந்தவர். எனவே ஒபாமாவினுடைய நிர்வாகத்துக்கும் ஈரானிய நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே காணொலிகளை பார்த்துருக்கிறோம். அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை JCPOA என்று சொல்றது. JCPOA என்று சொல்லி அது 15 வருடங்கள் கால அளவை கொண்ட ஒரு அணுசக்தி ஒப்பந்தம். அதில் மிக முக்கியமானது, ஈரான் தன்னிடம் இருந்த அப்போ 2015ஆம் ஆண்டில் ஈரான் கையில் இருந்த யுரேனியம் இருக்குத்தானே, அந்த யுரேனியத்தில் வெறும் 2% மட்டும் ஈரான் வச்சுக்கொண்டு மிச்சம் 98% ரஷ்யாட்ட ஒப்படைக்கணும் என்று சொல்லி, இப்போ 100 கிலோ இருக்குன்னு சொன்னால் 2 கிலோ மட்டும்தான் ஈரானுக்கு, மிச்சம் 98 கிலோவும் ரஷ்யாக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அதுக்கு ஈரான் ஓகே சொல்லி அந்த 98% யுரேனியத்தை அதனுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 11,000 கிலோவுக்கு கிட்ட வருது. அவ்வளவு யுரேனியத்தை ரஷ்யாட்ட ஒப்படைச்சது. அமெரிக்காட்ட ஒப்படைக்க விரும்பல, ரஷ்யாட்ட ஒப்படைச்சது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து வெற்றிகரமாக அந்த சமாதான ஒப்பந்தம், அந்த அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது 2015ஆம் ஆண்டு. ஆனால் இப்போ ஒப்பந்தம் போட முடியுதா, பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? இல்லை. அதுக்கு பிரதானமான காரணமே அந்த யுரேனியத்தை தன்னட்ட தர சொல்லி அமெரிக்கா கேட்கிறது தான். எனவே அமெரிக்காட்ட யுரேனியத்தை கொடுக்குற அளவுக்கு ஈரான் அதுக்கு தயாராகவே இல்லை. எனவே இப்போ ரஷ்யாவை உள்ளுக்குள்ளே கொண்டு ஒருவேளை ரஷ்யா என்ற கையில் இந்த யுரேனியம் ஒப்படைக்கப்படலாம். இப்போ 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது சொல்லப்படுது. அதாவது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 440 கிலோவும், அதை விட இன்னும் எக்கச்சக்கமான யுரேனியம் ஈரான் கையில் இருக்குது. அதுவே ஒரு 10,000 கிலோவுக்கு கிட்ட இருக்குது. எனவே அதை ஒருவேளை ஒப்படைக்கிறதாக இருந்தால் அதை மறுபடியும் ரஷ்யாவினுடைய கைகளில் ஒப்படைக்கிறதுக்கு ஈரான் தயாராகத்தான் இருக்கும். எனவே அந்த நோக்கத்துக்காகவும் இப்பொழுது ரஷ்யாவை உள்ளே கொண்டு வரும் முயற்சியில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்யாவுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு பின்னேரம் அந்த சந்திப்பு நடக்கும். அப்பாஸ் அராக்சி அவர்களுக்கும் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு. அதுக்கு பிறகு சில உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் ஈரானிய தரப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சமாதான முன்மொழி ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. ஈரான் தானே தயாரித்து ஒரு முன்மொழி ஒன்றை அமெரிக்காட்ட கொடுத்துருக்குது. அதில் அணுசக்தி சம்பந்தமாகவோ யுரேனியம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று சொல்லப்படுது. ஒன்லி
ஹோமோஸை பற்றி மட்டும்தான். ஹோமோஸ் எப்படி திறக்கிறது, அதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி அதை பற்றி மட்டும்தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை இப்பொழுது அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஈரான்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு முன்மொழி ஒன்று கிடைச்சிருக்கு என்று சொல்லி அதனை தாங்கள் மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கிடையில் இன்றைக்கு திங்கட்கிழமை பின்னேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிச்சுவேஷன் ரூம் இருக்கு தானே, அந்த அவசரமான பிரச்சனைகளை ஆய்வு செய்யறதுக்கான ஒரு அறை உண்டு, அந்த சிச்சுவேஷன் ரூமை இன்றைக்கு கூட்டுகிறார். அதாவது அதில் ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்துகிறார். யார் அந்த சந்திப்பில் கலந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று திங்கட்கிழமை மாலை அவசரமாக சிச்சுவேஷன் ரூம் கூட்டத்தை நடத்துகிறார். அதில் சில பல முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் இந்த ஈரான் கொடுத்த இந்த சமாதான முன்மொழிவு அதில் விவாதிக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஈரான் இன்னமுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராகத்தான் இருக்கிறது, நாங்கள் பேசி தீர்க்கிறதுல உறுதியாகத்தான் இருக்கிறோம், அதை எதையுமே இழுத்து மூடையில என்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இது என்று சொல்லப்படுது. ஏன் சொல்லுங்க பாப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக சனிக்கிழமை என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படுகின்றன, எங்களுடைய தூதுக்குழுவை நான் அனுப்பப் போவதில்லை, ஆனால் ஈரான் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம், எந்த நேரத்திலும் எங்களுக்கு கால் பண்ணலாம் என்று சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார். அப்போ ஈரான் அதுக்கு ஒரு பதில் சொல்லத்தானே வேணும். அதாவது ஈரானிய தரப்பில் இருந்து எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போடையில, ஆனால் யுரேனியத்தை தர முடியாது, அது வேற கேஸ், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதான் ஈரானுடைய நிலப்பாடு. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஒரு முன்மொழிவு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் யுரேனியத்தை பற்றி எதுவுமே சொல்லப்படாத காரணத்தால் இதை அமெரிக்கா ஏற்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலைமை காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது. கடந்த 40 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இந்த சில்லறை வர்த்தகம் இருக்குத்தானே, யூகேல இருக்கக்கூடிய சில்லறை வர்த்தகம் அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சில்லறை வர்த்தகத்தினுடைய வியாபாரத்தை அளக்கிறதுக்கு சில அளவுகோல்கள் இருக்குந்தானே, அதில் ஏப்ரல் மாதத்தில் -68 புள்ளிகள் வந்திருக்காம் என்று சொல்லி அதுக்கான அளவீட்டில் -68% போயிருக்குன்னு சொல்லி இது 1983ஆம் ஆண்டில் தானே ஒருக்கா வந்ததாம் இந்த அளவுக்கு. அதுக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக இந்த அளவில் வந்திருக்குது. அதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்று சொன்னால் சில்லறை வர்த்தகம் பிரித்தானியாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஈரானிய யுத்தம் காரணமாக என்று சொல்லி இன்று புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இது பிரித்தானியாவில் மட்டுமில்லை, நிறைய நாடுகளில் இந்த பாதிப்பை கொண்டு வந்திருக்குது. இப்போ நான் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்த படத்தில் இதில் மஞ்சள் கலரில் இருக்கிற ஏரியா எல்லாமே பாதிக்கப்பட்ட இடங்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருளை சிக்கனமாக பாவிக்க சொல்லி எந்தெந்த நாடுகளில் நடைமுறைகள் வந்திருக்கோ அந்த நாடுகளினுடைய ஒரு பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே பாதிக்கப்பட்டது தான். எனவே இந்த மாதிரி பிரித்தானியா உட்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஜெட் ஃபியூவல் இருக்குது தானே, விமானங்களுக்கு பயன்படுத்துகிற ஜெட் ஃபியூவல் அதுவும் வேக வேகமாக குறைஞ்சொண்டு வருது. மே மாதத்தில் அதனுடைய தாக்கத்தை உணரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாதம் ஓகே தான், ஆனால் மே மாதத்திலிருந்து அதனுடைய தாக்கத்தை உலகம் எதிர்கொள்ளும், மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ளும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கிடையில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஹோமூஸ் நீரினை திறக்கப்படணும், அதுதான் மிக மிக முக்கியமானது. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.